சரிகம்பா நிகழ்ச்சியில கடந்த வாரம் யார் வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெளியேறின நபர் யாரு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகம்பா நிகழ்ச்சியில கடந்த வாரம் திருவிழா ரவுண்டு போயிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபன் ஃபில்லாவும் அதே நேரம் எல்லா கண்டஸ்டும் ரொம்பவே சூப்பராகவும் பாடியிருந்தாங்க. என்னதான் போன வாரம் வந்து பயங்கர கலகலப்பா ஷோ போனாலுமே கட்டாயம் ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிறத ஜட்ஜஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நபர் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு. அருண் சிஜே அவர்கள் தான் இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறியிருக்காரு. அங்க அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே அருண் சிஜே தான் வெளியேறாரு அப்படிங்கிறத சொன்ன உடனேயே ஒட்டுமொத்த அரங்கமுமே டோட்டலா அமைதியாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்து அருண் சிஜே பக்கத்துல போயிட்டு கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல அருண் சிஜே இந்த ரவுண்ட்ல இப்படி நம்ம கூட விட்டு வெளியே போவாரு அப்படின்னு. அருண் சிஜே ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருந்தாரு. பட் அவரை காட்டிலும் ஒரு சிலர் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரால வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுமாரான பாடல்கள் தான் பாட முடிஞ்சிச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் அருண் சிஜே இந்த ஒரு ஷோ விட்டு வெளியே போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "அருண், நீங்க இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஃபினாமினலா இருந்துச்சு. இந்த ஒரு வெளியேற்றம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகம் தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு டெம்பரரி பிரேக் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. நீங்க வந்து ஒட்டுமொத்தமா சரிகமபா விட்டு போகல. மறுபடியும் வைல்ட் கார்ட் ரவுண்ட் இருக்கும். அதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல்ஸ் போகலாம். என்ன வேணா நடக்கலாம். யாருக்குமே தெரியாது. நீங்க எப்போதுமே எங்களோட ஃபேமிலி தான். இந்த சரிகமபால நீங்க எப்போதுமே ஒரு அங்கம் தான். கவலையே படாதீங்க. நீங்க இன்னும் மென்மேலும் ஏகப்பட்ட உயரங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அங்க இருந்த நபர்கள் எல்லாருமே போனாங்க. அருண் சிஜே அவர்கள்ட்ட பேசினாங்க. அண்ட் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நல்லபடியா போங்க அப்படிங்கிற மாரி அருண் சிஜே அவர்கள வழி அனுப்பி வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சரிகமபா மேடையில மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அருண் சிஜே தான் போவார்ன்னு எல்லாருமே முடிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாரி அவரு தான் போயிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் சீசன் 9 கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அதற்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர அஃபிஷியலா அந்த ஒரு டீமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 5ஆம் தேதி பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த முறை பார்த்தீங்கன்னா, டேக்லைனே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. அதாவது பார்க்க பார்க்க புரியும், போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக்லைன் தான் அது. இதன் மூலியமா இந்த முறை தீம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மென்ட் இப்பவே ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேரோட பேரு வந்து அடிபட்டுட்டு இருக்கு. இவங்கலாம் உள்ள போறாங்க அப்படின்னு. குறிப்பா பாய்ஸ் டீம்னு ஒரு பேர் அடிபட்டுச்சு பாருங்க. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் எக்ஸைட்மெண்ட் எகிற விட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ள போறவங்க எல்லாமே பயங்கர ஃபிட்னஸ், பயங்கர ஸ்மார்ட். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு பீப்புளாவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறது அந்த போஸ்டர பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ இந்த சீசன் கண்டிப்பா எக்ஸைட்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த சீசன் சூப்பரா போகுங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க பிக் பாஸ் சீசன் 9க்கு வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.